முதல்ல கலைஞரை பற்றியும் பேசின சொற்கள் வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்கின்ற சொற்களாக இல்லை. இறந்து போன ஒருவரை பற்றி இந்த மாநிலத்தின் நீண்ட நெடுகாலம் முதலமைச்சராக இருந்த ஒருவரை பற்றி இப்படிப்பட்ட சொற்களை பேசுகின்ற தொனியை அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனா இன்னும் சினிமேட்டிக்காக தான் பேசுறாரு. அங்கிள்னு சொல்லி அவரை கூப்பிட்டது சரி, முதல்வரை கூப்பிட்டது சரி, இந்த மாதிரி அவருடைய பேச்சுக்கள் வந்து முதிர்ச்சி இல்லாமல் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டு தேரை வந்து தமிழ்நாடுங்கிற தேரை வந்து இவர் 4 பக்கம் இதை வச்சு நிப்பாட்டி வச்சிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ விஜயை வெகுவாக ரசிக்கின்ற, அவர் பின்னால் திரளுகின்ற ரசிகர் கூட்டத்தில் நீங்க இளைஞர்கள் பல பேர் இருக்கீங்க. இந்த இளைஞர்களுக்கு வந்து படிப்பறிவு அதிகமாக இருக்கிறது. கல்லூரியில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கல்லூரியில் படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வந்து நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். இவர் விஜய் சொல்றது வந்து தமிழ்நாடுங்கிற தேரை நிப்பாட்டிட்டாரா, தமிழ்நாடு முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழக அரசு கொடுக்கின்ற விவரங்கள் புள்ளி விவரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க சொல்லியிருக்காங்க நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். அதில் பயின்றவர்களில் சில பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினவங்க சொல்லியிருக்காங்க இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயின்றது எனக்கு பலனுள்ளதா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏழை மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்திலும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களையும் உள்ள மாணவர்களுக்கு வந்து காலை சிற்றுண்டி வழங்குறது பொது திட்டத்தை இவர் கொண்டு வந்திருக்காரு. இது தேர்தல் வாக்குறுதியில் கிடையாது. அப்படி தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்காம இருந்தபோது கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காரு. இப்படியெல்லாம் அது தவிர இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் கொண்டு வர்றோம். அதில் வந்து நாங்கள் வந்து பின்தங்கியவைகளாக இருந்த மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் தொழில் முனைவோருக்கு ஆதரவு அளிக்கப்படலாம் இவங்க சொல்லியிருக்காங்க. இது திமுக அரசு வந்து தன்னுடைய ஆட்சியை பற்றி என்ன சொல்லுவாங்க, நல்லதான் சொல்லுவாங்க நம்ம நினைக்கலாம். அது ரொம்ப பெருசா எடுத்துக்க முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா we can understand, அது புரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஆனா ஒன்றிய அரசுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு அமைச்சகம் இருக்கு. புள்ளியியல் அமைச்சகம் அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு. அந்த அமைச்சகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பல ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழகம் டபுள் டிஜிட் குரோத் வந்து போன வருஷம் கண்டிருக்கிறது அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த மாநிலங்களும் அது மாதிரி இல்லை. வளர்ச்சி கண்ட மாநிலங்களையே முதலிடத்தில் இருக்கிறது தமிழகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிஜேபி அரசு வந்து தமிழக அரசு புகழ்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. உண்மையின் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பொருளாதாரம் தெரியும். நான் பொருளாதாரத்தில் வந்து டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க, வளர்ச்சி பொருளாதாரம். அதில் வந்து மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் நான் வந்து ஒரு எம்ஏ பண்ணினேன். எனக்கு அதனால வந்து பொருளாதாரத்தை பற்றி எவ்வளவு தெளிவு இருக்க வேண்டுமோ, ஒரு நாட்டின் குடிமகனுக்கு, ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு எனக்கு தெளிவு இருக்கு.